சார் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் நலனுக்காக, மாணவர்கள் படிக்கணும்ன்றதுக்காக படம்லாம் பார்க்காதீங்கடா நல்லா படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மேடையெல்லாம் பேசினார் சார். வாங்கிட்டு போய் வேலையை அந்த லேப்டாப்ல இங்கிட்டு கலைஞர் அவர்கள் போட்டா போட்டு, இங்கிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டா போட்டிருக்கு. அதை ஓப்பன் பண்றாங்களா இல்லையா சார்? ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த படத்தை எடுத்து அழிக்கிறாங்க சார். அதுக்கு விளக்க வீடியோ எல்லாம் போடுறாங்க. தின்னர் யூஸ் பண்ணா உடனே போகுது, பெட்ரோல் யூஸ் பண்ணுங்க சீக்கிரம் போகுது. எல்லா அரசுகளும் செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட போது கூட அவங்க படம் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருந்தாங்க. இவங்க அப்பா படத்தையும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 பேர் படத்தையும் போட்டிருந்தாங்க. அந்த இளைஞர்கள் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க வயசு என்ன, நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்கள் எத்தனை லேப்டாப் கொடுத்தாலும் மொத்த பேரும் இங்கிட்ட தான் போவாங்கன்றது நான் சொன்னேன். கேட்டீங்களா? நீங்க எல்லாத்துலயும் தோத்துட்டே இருக்காங்களே. இதுதான்ப்பா, எப்ப இது காமன் சென்ஸ் பாரு. இது ரொம்ப யோசிக்கிறதுக்கு நீங்க போய் பெரிய உலக பல்கலைக்கழகங்களில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு 50 வயது ஆகுது. எனக்கு திராவிட இயக்க வரலாறு தெரியும், திமுகன்னா இந்த கட்சியோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியும், மாலதிக்கு ஓரளவுக்கு தெரியும். உனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. நீ பார்க்கும் போதெல்லாம் ஆமையா தினியா தாத்தா பையன், அவரு பையனையும் தூக்கி மேடையில் உட்கார வைக்கிறாங்க. இது ஒரு கம்பெனி இந்த தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ணுதுன்றதை தாண்டி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்றது, இந்த பராசக்தி படம் உனக்கு அப்பீலிங்கா இருக்காது. நான் சொன்ன மாதிரியே எல்லாரும் நல்லா இருக்குனாங்க. ட்ரெய்லர் என்ன சொன்னான், 1 விட கம்மி வயசு பையனுக்கு தான் இப்போ லேப்டாப் போகுது இல்லையா? அவன் என்ன ராஜா பண்ண போறான்? ரொம்ப சைஸா கண்டிஷன் ஸ்டார் எல்லாம் சேர்ந்து திங்க் பண்ணி நம்ம 3rd இயர் கொடுக்கலாம், அவங்களுக்கு தான் ஓட்டு இருக்கு. அதுல உங்களை தான் கேவலமா திட்டி விமர்சனம் பண்ணி மீமை ரெடி பண்ணி நீங்க போட போறாங்க. வெறும் மொபைல கஷ்டப்பட்டு சின்ன ஸ்கிரீன்ல பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு பெருசா பண்றாங்க. பண்ணீங்களா? எடுத்தவொடனே முதல்ல விஜய் வால்பேப்பர் வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கலாம். பாத்தியா? இப்பதான் விழிப்புணர்வு வீடியோ போட்டிருக்காங்க. பெட்ரோல் ஊத்தணும், அப்புறம் என்னது இன்னொன்னு தின்னர் ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் விழிப்புணர்வு வீடியோ எல்லாம் போடுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் அதை எப்படி அழிக்குன்னு தெரியாம மேல போய் ஸ்டிக்கர்களை ஒட்டிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு, அந்த கல்லூரிகள்ல கூட்டமா உட்காந்து இந்த வேலையை பண்றாங்க. நடுவில் ஒரு லேப்டாப் வச்சுட்டு சுத்தி 10 பேர் இப்படி தேய் அப்படி தேயின்றாங்க. எல்லாருக்கிட்டே மொபைல் இருக்கு. இது உங்களுக்கு நெகட்டிவ் தானே? யோசிச்சு பாருங்க. வெறுமனே லேப்டாப் கொடுத்தோமோ போனோமான்ட்டு இல்லாம இந்த வீடியோ தான் இப்ப வேகமா பரவுது. எனக்கு 10 பேர் அனுப்பிட்டாங்க வீடியோவை. இதை நீ யோசிச்சேன்னா இந்த ஏரியாவுக்குள்ள போக கூடாது. இப்போ ஒரு 10 லட்சம் லேப்டாப்னா ஒரு சர்டன் கோடி செலவாயிருக்கும். இன்னொன்னு, நான் ஏற்கனவே சொன்னேன், 10% துட்டு வாங்கல, நேரடியா லேப்டாப்பை தயாரிக்கும் நிறுவனங்களிடமிருந்தே வாங்கி இருக்கிறார்கள். டெல்லு, HP அண்ட் ஏசர். ஓகேவா? அதனால பெரிய அளவில் இதில் ஊழல் இல்லை. ஒரு குறிப்பிட்ட தொகை மக்கள் வரி பணத்தை நீங்கள் செலவிடுகிறீர்கள். இதுக்கு நீங்க இந்த 3000 கொடுத்தது 3500 கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது கன்வெர்ட் ஆகும். புரியுதா? ரொம்ப ஏழையா இருக்கக்கூடிய மகராசம் பொங்கலுக்கு 3500 கொடுத்தாம்பா, பண்ண போய் சூரியனுக்கு குத்துறாம்பா, இப்ப வேற ஓட்டுக்கு ஒரு 4000 கொடுக்குறாங்கப்பான்னு சொல்லிட்டு அது கன்வெர்ட் ஆகும். இது கன்வெர்ட்டே ஆகாது. நீங்க ஒரு 19 வயது இளைஞன் 20 வயது இளைஞனுக்கு நீங்க என்ன சொன்னீங்கனாலும் உங்களை ஏத்துக்க போறது இல்லை. அப்போ எதுக்கு செலவு பண்றீங்க? அடுத்த உடனே இந்த விமர்சனம் வருதா? ஏன்பா +2 படிக்கிற பையனுக்கு கொடுக்கல, 1st இயர் பையனுக்கு கொடுக்கல, 2nd இயர் பையனுக்கு கொடுக்கல, படிச்சுட்டு 3 மாசத்துல வெளியில போற பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க. இப்போ 2-3 மாசத்துல வெளில போறீங்களா? 2 மாசத்துல எக்ஸாம் முடிச்சுட்டு, இன்னும் சொல்ல போனோம்னா தேர்தல் நடக்கும்போது அவன் எக்ஸாம் முடிச்சிருப்பான். எதுக்கு லேப்டாப் சார்? ஆல்மோஸ்ட் இது எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரைப் கொடுக்குற மாதிரி தானே? அவ்வளவுதான்மா. சோ உங்களுக்கு இது கன்வெர்ட் ஆனா இட் இஸ் குட், இட்ஸ் குட் ஸ்ட்ராட்டஜி. எந்த வீடியோ வெளியில வந்துட்டு இருக்கு இன்னைக்கு? இதுக்கு நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சு, எங்க அப்பா பீடி சுத்தம் தொழிலாளி, நான் படிச்சதே இவரால தாங்க, அந்த முதல்வர் ஒரு விஜய் சேதுபதி. இவ்வளவு நாள் தமிழ்நாட்டில் யாருமே படிக்கலைங்க. 2021 தான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழகத்தில் முதல்ல கல்வி அறிவை கொண்டு வந்ததே இந்த வாடும் காமராஜர்னு இவரு மணிகண்டன். ரொம்ப உருக்கமான தெரியுமாங்க உங்களுக்கு கதைன்ட்டு. இவ்வளோ செலவு பண்ணி ஒரு நிமிஷத்துல ஒரு திண்ணரை வச்சு அழிச்சு முடிவு போட்டாங்களா? அப்போ அது வேற ஏதோ ஒரு டிசைன், எனக்கு இந்த டிசைன் பிடிக்கலன்றதெல்லாம் தாண்டி அதை கொண்டாடுறாங்க பாருங்க அந்த இளைஞர்கள். அதை செலிப்ரேட் பண்ணி வீடியோவை எடுத்து வெளியில போடணும்னு நினைக்கிறாங்கன்னா உங்கள் மீது அந்த மாணவர்களுக்கு கூட எவ்வளவு வெறுப்பு இருக்கிறது. ஆளும் தரப்பினருக்கு ஏதோ மெசேஜ் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். பெட்ரோலை ஊத்தி இப்படி அழிக்கிற மாதிரி உங்க ஆட்சி அழிக்க போறோம்னு சொல்றாங்க. அப்படித்தானே எடுத்துக்க முடியும். அதுதானே வைரல் ஆகும். இவங்களுக்கு அறிவு இருந்தா கொஞ்சம் உண்டாவது ஒழுங்கா ஆட்சி பண்ணிருப்பாங்க தம்பி. சார், ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம அந்த தணிக்கை குழு, பின்புலத்துல பிஜேபி அரசு எல்லாம் படமே வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதனால காங்கிரஸ்ல இருக்க எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க சார். அதுவும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த ஜனநாயகம் படத்தை தடுக்கிறது தமிழக மக்களை அவமதிக்கும் செயல் சொல்லியிருக்காரு. எங்களை எங்கப்பா அவமதிச்சாங்க? இன்னும் சொல்ல போனா ஆந்திர மக்களை அவமதித்திருக்கிறார். அவங்க கேசரி தானே இங்க கட்டியிருக்காங்க அந்த படத்துல. சார், கேசரினா கேசரியே இல்லையா, சிங்கம்னு அர்த்தமா? அதெல்லாம் இல்ல, கேசரி தான். எனக்கு தெரிஞ்ச கேசரி இதுதான். கார்த்தி சிதம்பரம் பேசியிருக்கிறார். அவர் ஒரு டிஃப்ரெண்டான பொலிட்டிஷியன். பல்ச்சுன்னு சொல்லிட்டாரு, ஏங்க பெரிய தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க, அது எதுக்கு படத்தை தடுக்கிறாங்க எனக்கு தெரியாது, அது ஆனால் தமிழக மக்களை பாதிக்கிற பிரச்சனை எல்லாம் கிடையாதுன்றாரு. ஆனால் நேற்று கிரீஷ் சோடங்கர் முதற்கொண்டு காங்கிரஸ் தலைவர்கள் அத்தனை பேரும் கொந்தளித்தார்கள் இல்லையா? ஒரு நார்மலா எனக்கு ரொம்ப எவ்வளவு நாள்ல சென்சார் போர்டுல கிளியர் பண்றாங்கன்றது எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனா இது தமிழ்நாட்டுக்கே மைய பிரச்சனை என்று சொல்றதெல்லாம் நான் ஏற்க மாட்டேன். ஏன் கொந்தளிச்சாங்கன்னு சொல்லவா? சொல்லுங்க, அதுதான் கேட்கலான்னு இருந்தேன். சொல்லுங்க.
கரூர் விவகாரத்துல அமைதியா இருந்தாங்க. ஆனா டக்குன்னு ஜனநாயகனுக்கு மட்டும் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்கன்னா பிரச்சனை கொடுத்தது யாருன்னு நீங்க பார்க்கணும். திமுக பிரச்சனை கொடுக்கும்போது அமைதியா இருக்காங்க, பிஜேபி பிரச்சனை கொடுக்குது அப்படின்னும் போதுதான் வந்து பயங்கரமா சவுண்ட் கொடுக்குறாங்க. அதனால இது வந்து ஏதோ விஜய்க்கே காங்கிரஸ் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னுலாம் நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அடிக்கிறது யாரு அப்படின்றத நம்ம இதுல கவனிக்கணும். ஒரு கரெக்ட் ரீடிங். இதை தாண்டி கூடுதலாக தெர் இஸ் அ மெசேஜ். திமுகவுக்கு இது ஒரு செய்தி, சரியா? திமுகவுக்கு இது ஒரு செய்தி. உங்களுக்கு டக்குன்னு இது என்னது திடீர்னு என்ன ஒன்னா கூட்டமாக சேர்ந்து ஆதரவு தர்றாங்க அப்படின்னு தோணுதா? நான் மீண்டும் மீண்டும் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இப்போதும் சொல்கிறேன். அரசியல் செய்வதற்கான அருமையான சந்தர்ப்பங்களை எல்லாம் விஜய் கோட்டை விட்டு கொண்டே இருக்கிறார். கிரீஷ் சோழங்கருக்கும் ஜனநாயகனுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஒரு நீண்ட அறிக்கை கொடுக்குறார், ஜோதிமணி பேசுகிறார், மாணிக் தாக்கூர் பேசுகிறார், இன்னும் பலர் பேசுகிறார்கள். நீங்க தானே சலங்கு கட்டி ஆடி இருக்கணும். படத்தை தடுக்க நினைக்கிறாயா ஏ பாசிச பாஜகவே? உலகம் சுற்றும் வாலிபனை ஒடுக்க நினைத்துதான் திமுக விழுந்ததுன்ட்டு இன்னைக்கு இதனை பயன்படுத்தி இருக்கணுமா வேணாமா சொல்லியா? இப்ப நீதி வென்றதுன்னு இதுக்கப்புறம் வருவாங்க. என்னதான் பாலிடிக்ஸ் பண்றீங்க? என்னதான் ஐடியா உங்களுக்கு? உண்மையில கோவம் வருது தம்பி. இவங்கள வச்சு மத்தவங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு ஒழுங்கா கேமுக்கு வந்தானா ஒழுங்கா விளையாடுங்க, இல்லைன்னா ஒதுக்கி போயிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு வெளில போயிடுங்க. பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்கவன் எல்லாம் ஓம் படையா ஓம் பிரச்சனையா? இதை கூட யூஸ் பண்ணலன்னா நீ என்னதான் அரசியல் பண்றீங்க? நீங்க ஒரு சினிமாவை பார்த்து அஞ்சுது பாஜக சொல்லலாம்ல. நான் சொல்ற விஷயத்த நீ அஞ்சுறீங்க பாஜக பார்த்து. படத்துக்கு எடுத்து ஏதாவது சவுண்டை கொடுத்தோம் 12ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் உட்கார வச்சிருவாங்க. எதுக்கு? அமைதியா இரு. அப்படித்தானே புரிஞ்சுக்க முடியும். நிஜத்துல ஹீரோவா இருக்கணும். நிஜத்துல ஹீரோவா இருக்கிறதா மக்கள் விரும்புவாங்க. தண்டை படம் தான் மக்கள் விரும்புவாங்க. ஒரு லேப்டாப்ப சின்ன பசங்க அரசியலாக்குறாங்க. உங்க ஃபாலோவர்ஸ் தான் அவ்வளவு பேரும். நேத்து இந்த பசங்க இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவ்வளவு அழகழகா கான்டெக்ஸ்டா அந்த 20 படம்லாம் மறந்தே போச்சு எனக்கு. அதுல வர சீனை நேத்து தான் எடுத்து பாக்குறேன். உலகம் சுற்று வாலிபன் சீன் தான் அதுல வரும். அதிகாரிலாம் வந்து இல்ல சார் படத்தை தடை பண்ணிடலான்னு சொல்லும்போது கலைஞர் பேசுற மாதிரி பிரகாஷ் ராஜ் கருணாநிதியா நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு சினிமா பார்த்து நம்ம அரசாங்கம் பயப்படுற அளவுக்கு வந்துருச்சா ஒரு 3 மணி நேரம் படத்தை பார்த்து அப்படின்னு வச்சிருப்பாரு. அதை எடுத்து கட் பண்ணி போடுறாங்க. நீங்க ரியாக்ட் பண்ணணும், நீங்க வழி நடத்தணும் உங்க பசங்களை. உங்க பசங்க தான் உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க. அதான் அந்த வழியில போக மாட்டாரு சார். என்னதான் ஐடியா உங்களுக்கு சார்? வீட்டிலே இருங்க, 10ஆம் தேதி காலையில கூப்பிடுறோம், நேரம் ஆளுநர் மாளிகைக்கு வந்து பதவி பிரமாணம் எடுத்துங்கன்னு சொல்லுவாங்களா? போர் சார் இது. சண்டை பொண்ணு சார் வந்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்றாங்க காங்கிரஸ் பாத்தீங்களா? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு என்ன எல்லாருக்கும் ஜனநாயகம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுமா உங்களுக்கு? கிரீஷ் சோழங்கருக்கு திஸ் இஸ் பாலிடிக்ஸ். காங்கிரஸ் பேசின உடனே பிஜேபி ரேட் பண்றாங்க வரிசையா. ஏங்க அதுக்கு என்னங்க சம்பந்தம்? எல்லாத்துக்கும் இவரு திரு நயினார் அவர்கள் தான். சினிமா ரிலீஸ் எல்லாம் ஒரு பிரதமர் பார்த்துட்டு இருக்க முடியுமா? நியாயமா இருக்கா நீங்க பேசுறது? தமிழ் செய்த டிஃபன் பண்ணிருந்தாங்க இல்லையா? இதுதான் சார் பாலிடிக்ஸ். படத்துக்காண்டி காத்துக்கு இருக்கோம். எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி வருது தமிழ்நாட்டில். ஒரு மேஜர் எலெக்ஷன் இஷ்யூவாக இருக்க போகிறது திருப்பரங்குன்ற விவகாரம். இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கல சார். நீங்க இத்தனைக்கும் நீதி வென்றது அங்க ஏதாவது ஒரு சைடு எடுக்கணும்ல சார்? அதான் சொன்ன மாதிரி நீதி வென்றதா வெல்லலையா அப்படின்றத நீங்க சொல்லணும்ல. என்னதான் சார் அரசியல் பண்றீங்க சார்? பட் அது அவங்க கட்சியோட விவகாரம் சார். மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க போறாங்க. பிளஸ் அவங்க ஒரு குழந்தை அரசியலை பொறுத்த வரைக்கும். அவங்க அப்படியே குழந்தைன்னா வளர்ற வரைக்கும் பொறுமையா இருங்க. குழந்தையா இருக்கும் போதே பிஹெச்டி முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு மட்டும் ஆசை இருக்குது. யூகேஜில தானே இருக்கீங்க, பிஹெச்டிக்கு தானே ஆசைப்படுறீங்க. முனைவர் பட்டம் வாங்கணும்னு குழந்தையா இருக்கும்போது ஆசைப்படக்கூடாதுங்க. அப்ப அதற்கு ஏற்றாற் போல் நீங்க ஒரு சைல்டு ப்ராடிஜின்றதை நிரூபிங்க. 8 வயசு இருந்தாலும் ஐஐடியோட சிலபஸை கரைச்சு குடிக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்குன்றதை நிரூபிங்கன்றேன். இது விளையாட்டு கிடையாது. குட்டையை குழப்பிட்டு இருக்கீங்க நீங்க அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு. மறந்துடாதீங்க. தாவே கண்ட ஒரு கட்சி இல்லைன்னா இன்னைக்கு நீட்டா ஏடிஎம்கே டிஎம்கே அது பாட்டுக்கு களம் தெளிவா இருக்கும். அரசியலும் பண்றது இல்ல, உட்கார்ந்து உளுந்த மாவு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்குது நடுவில். உங்களுக்காக ஊரே பேசிட்டு நீங்க பேச மாட்டீங்க, அப்படித்தானே? எடப்பாடி பழனிசாமி பேசினார் உங்களுக்காக கரு விவகாரத்துல, மறந்துடாதீங்க. அவர் அன்னைக்கு வாயை திறந்து பேசலன்னா கொத்துக்கறி போட்டிருப்பாங்க உங்களை. எம்ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் இதர அதிமுகவினர் சேர்ந்து தொடுத்த வழக்கில் தான் சிபிஐ காட்டுறாரு தெரியுமா? சிபிஐ அது போலன்னா இந்நேரம் புஷியானது அவ்வளவு பேரையும் தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. அதிரடி அசால்ட்டா மாட்டிட்டீங்கன்னா நம்மளே இந்த பாடுபடுத்துறாங்க. அவங்க எல்லாம் மாட்டிருந்தா என்ன பாடுபடுத்துவாங்க யோசிச்சு பாருங்க. எல்லாம் ஸ்பூன்லயே ஊட்டிட்டு இருப்பாங்க உங்களுக்கு. நீங்க மட்டும் போய் நேரம் சிஎம் சேர்ல உட்காந்துக்குவீங்க, அப்படித்தானே? தமிழ்நாட்டோட ஃபியூச்சர் சம்பந்தமானது மாலதி. இதை லைட்டா எடுத்துக்க முடியாது என்னால. இன்னைக்கு அந்த கட்சி இல்லைன்னா கிளீனா ஏடிஎம்கே டிஎம்கே இருக்குமாப்பா? பிரச்சனை இல்லாம இருக்குமா? உட்காந்து குட்டை குழப்பிட்டு தானே இருக்கீங்க. இப்போ இவர் சும்மா வாயில சொல்றாரு தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் தனியா நின்னா திமுக ஜெயிக்கிறதுக்கான அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. காலம் இருக்குமா? அதுக்கான நேரம் வரும், வெயிட் பண்ணு. காங்கிரஸ்ல 2 குரூப். ஒன்னு தாவேக குரூப், இன்னொன்னு திமுக குரூப். தாவேக ஆதரவு குரூப், திமுக ஆதரவு குரூப். அதைத்தான் அப்படி சொன்னேன். நாளை காங்கிரஸ் கட்சி சார்பில் பொங்கல் விழா. பொங்கல் விழா பேர் சொல்லுங்க. போக்கிரி பொங்கலா? ஜனநாயக பொங்கல். சென்னையில் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல் சிம்சன்
மகாத்மா ஸ்ரீனிவாசன் என்பவர் சீட்டு வாங்கலான்னு ட்ரை பண்ணிருக்காரு. மகாத்மா ஸ்ரீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான ஹோட்டல் அது, சொந்தம்லாம் இல்லை, ஆட்டை போட்டு வச்சிருக்கிற போருக்கு. அந்த ஹோட்டலில் அருள் பெத்தையா, செல்வம் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் எல்லாம் நாளை ஜனநாயக பொங்கல் கொண்டாடுகிறார்கள். அண்ணன் திருச்சி வேலுசாமி உள்ளிட்டோர் வருகிறார்கள். அந்த குரூப் பூரா தாவக குரூப். இந்த திமுக குரூப் அது கூட அண்ணன் தண்ணி புழங்காது, அந்த பொங்கல் வேணாம் வேக் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட இப்படி இதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. இங்கிட்டு திராவிட பொங்கல் சார், அது தனி, அது உளுந்தையில கொண்டாடுவாங்க. ஸோ இப்போ இது இன்னும் இதை நம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த ஜனநாயக பொங்கல் கொண்டாடுறதே விஜய்க்கு ஊதி அடிக்கின்றது அவர் விஜய் மட்டும் புரிஞ்சுக்கல, எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்படிதான் விஜய் இஸ் கெட்டிங் கேரிட் அவே. கிரீஷ் சோடங்கர் முதல் ஜோதிமணி, மாணிக் தாக்கூர் உள்ளிட்டோர் ஜனநாயகன் படத்துக்கு ஏற்பட்டுள்ள இந்த தடை குறித்து கொதித்து எழுந்ததை பார்த்த உடனே எப்படி பேசுறாங்க பாரு, கண்டிப்பா கூட்டணியை நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அந்த ஜனநாயகன் படத்தின் தடைக்கு எதிராக அவர்கள் கொடுத்த ஆதரவு கருத்து திமுகவுக்கு சொல்லும் செய்தி என்பதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு தேசிய கட்சி ஒரு மாநிலத்தின் சட்டப்பேரவை தேர்தலுக்காக இந்தியா என்ற தேசிய கூட்டணியை எப்படி உடைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எதற்காக உடைக்க வேண்டும்? இதை ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் யோசிப்பார்களா மாட்டார்களா? இன்னொரு விஷயத்தை விஜய் புரிஞ்சுக்கணும். ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தி கிட்ட வராதுன்றார் தெரியுமா? சுத்தமாக ஆக்சஸ் கிடையாது. குறிப்பாக இந்த தமிழ்நாடு யூபியை விட அதிகமாக கடன் வாங்குதுன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டாரா? இதில் இந்த புகார் எல்லாம் ராகுல் காந்தி மற்றும் கார்கே தலைமைக்கு போன பிறகு அவங்க கிட்ட சகாதீங்கன்றாங்க. இன்னொன்னு, காங்கிரஸ் ஒண்ணு எப்பவுமே ராணுவ கட்டுப்பாடு உள்ள கட்சியெல்லாம் இல்ல, எப்பவுமே உட்கட்சி பூசல் இருக்கும். அந்த ஒரு திரு கிரீஷ் சோடங்கர் சொல்லியிருந்தார் தெரியுமா, உட்கட்சி இவ்வளோ இது இருக்குன்னு. உட்கட்சி அது மாதிரி அந்த உட்கட்சி பூசல், மோதல், குழுக்கள் இதெல்லாம் இருக்குன்னா கட்சியில உட்கட்சி ஜனநாயகம் இருக்குன்னு அர்த்தங்க. சட்டப்பேரவையில எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் நடக்கும், விஜயதாரணி தப்பான சீட்ல உட்காந்துட்டாங்களா, அவங்க சண்டை போட்டிருக்காங்க பாத்திருக்கீங்களா? சோ சண்டைக்கு பேர் போன கட்சி காங்கிரஸ். சோ இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கலாம், சண்டை போட்டுட்டு இருக்காங்களா? காங்கிரஸ் கட்சியோட பிறப்பிலிருந்தே இது உண்டு. அங்க மகாத்மா காந்தி இருக்கும்போது நேரு காந்தி டீம், சுபாஷ் டீம்னு இருந்துச்சு. காங்கிரஸ்ல இருந்து தானே ஒரு கட்டத்துல சுபாஷ் இது இவங்க இத்து போனவங்க இது ஒன்று செட் ஆகுதுன்னு போறாங்க. அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தவங்க போல காங்கிரஸ் கட்சியில தான் மெம்பரு. மிதவாத தீவிரவாதம்னு சொல்லிட்டு ரொம்ப அஹிம்சை வழியில போறவங்கலாம் இங்கிட்டு இருப்பாங்க. அதுலயே தீவிரவாத போக்குன்னு சொல்லிட்டு அதிரடியா போறவங்களும் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட், இவன் கம்யூனிஸ்ட்னு தெரிஞ்சே காங்கிரஸ் கட்சி உள்ள வச்சிருப்பாங்க. சசி தரூர் எல்லாம் இவ்வளோ பேச்சு பண்ணிட்டு இருக்காரு, மோடி வாழ்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு ராகுல் காந்தி பக்கத்துல இருக்காரு. அங்க ஸ்பேஸ் இருக்கு. அண்ணன் திருச்சி வேலுசாமி போன்ற தீவிர திராவிட ஆதரவாளர்களுக்கும் அங்கே இடம் இருக்கிறது. அமெரிக்கை நாராயணன் போல சனாதன ஆதரவாளர்களுக்கும் அங்கே இடம் இருக்கிறது. அதான் காங்கிரஸ், ஒரு லிபரல் பார்ட்டி. அந்த கட்சியோட ஸ்ட்ரென்த் அது. ஆக்சுவலி எல்லாத்துக்கும் பேசணும், டிபேட் பண்ணுங்க, எந்த ஒப்பீனியன் வலுக்குதோ அதை நோக்கி போவாங்க. அதனால இது ஒண்ணும் இல்லை, நாளைக்கு ஜனநாயக பொங்கல் நடத்துறாங்களே, அது எதுக்கு இந்த பஞ்சாயத்துல நடக்குதுன்றது தெரியாத தலைமைக்கு பண்ணிட்டு போ. ஆதவனை இதை கூப்பிட்டுதேன் பாருங்க நியூஸ். எக்ஸாக்ட்லி. அண்ணே பொங்கல் பேரை பாருங்க, சக்கரை பொங்கல் இல்ல, வெண்பொங்கல் இல்ல, ஜனநாயக பொங்கல். படத்துக்காக ஒரு பொங்கல் வைக்கிறாங்க, எப்படி நான் கூட்டணிக்கு வராம போவாங்கன்னு சொன்னோன்னே பிரமாதம் நின்னுக்கிறார். அப்படி பார்த்தா இப்ப திமுக இங்க பாருங்க பொங்கல் வைக்கிறாங்க, அங்க போயிட போறாங்களோன்ற பயத்துல இருப்பாங்களா? அவங்க நேரடியா ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மதிப்பாங்க நினைச்சிருக்கீங்களா? நீங்க தான் அன்னைக்கே சொன்னீங்க சார், மாப்பிள்ளை சார்ட்ட பேசி தொகுதியெல்லாம் இருக்கு, திராவிட மாப்பிள்ளை சார் பேசி 28 ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கப்பா. 1 2 3 பண்ணா ஆகும்பா, அவ்வளவுதான்ப்பா. அதிகபட்சம் 30 அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிச்சுப்பா. அண்டு விஜய் ரசிகர்கள் வேகமாக மகிழ்ந்து விடக்கூடாது. ஜனநாயகனுக்கு உடனடியாக யூஏ சர்டிபிகேட் வழங்குங்கள் என்று சென்னை உயர்நீதிமன்ற சிங்கிள் பெஞ்ச் ஜஸ்டிஸ் PT ஆஷா அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அப்பாடி நாளைக்கு படம் வருது. இது என்னன்னா, இவர்கள் மகிழ்ச்சி அடைவதோட ஆகாஷ் பாஸ்கருங்க தான் கிதக்குன்னு இருக்கும். மொத்தம் 900 சொச்சம் ஸ்கிரீனு. ஓகேவா? ஜனநாயகனுக்கு ஒரு 500, இதுக்கு ஒரு 400 என்று பிரித்து கொண்டிருந்தார்கள். இப்போ ஜனநாயகன் வரலன்னா 1000 ஸ்கிரீன்ல எது ஓடும்? பராசக்தி. 3 நாள் கலெக்ஷன் எப்படி இருக்கும்? ஆனா அதுக்கும் இன்னும் சர்டிபிகேட் வரல. வந்துடும் அதுக்கு வந்துடும், சிக்கல் இல்லை. நேற்று நான் தயாரிப்பாளர் தரப்பில் விசாரித்தேன், சிக்கல் இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 24 இடத்துல மியூட் போடணும்னு இருக்காங்களாம். அதாவது என்ன வச்சு மியூட் பண்ணிக்க, ஊமை படமா வந்தாலும் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண வந்துட்டாங்க. ஏன்னா ஜனநாயகன் வரல, ரொம்ப குசியா இருக்காங்க. இது என்ன சார் நியாயம்? வீடியோ தணிக்கை கொடுத்து பாத்துக்கிறீங்கன்னா அந்த படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்காதீங்க. இல்லப்பா, தணிக்கை கொடுத்து தான் முதல்ல பார்த்துட்டு, ஓஹோ பிஜேபி எல்லாம் திட்டுறீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு தான் போட்டு நிறுத்து நிப்பாட்டு போட்டு ஊமை குத்தா கொத்தி போடலாம் படத்தைன்னு நினைச்சுக்கிட்டு போய் பார்த்துருக்காங்க. ஏய் காங்கிரஸ் திட்டியா இந்த படம்னு சொன்ன உடனே அடடா எதுக்கு நம்ம 24 மியூட் வர கொடுத்துருவோம், இன்னும் நல்லா திட்டியா அப்படின்ட்டாங்க. புரியுதா? இது என்ன, இது வினோதம் என்னவற்றை பார்த்தீர்கள் என்றால், காங்கிரஸை திட்டி கட்சி தொடங்கி விட்டு
அந்த காங்கிரஸை திட்டியதை ஒரு படமாக எடுத்து காங்கிரஸ் கூட்டணியோடு சேர்ந்து அந்த படத்தை பார்க்க போகிறது. அதே காங்கிரஸ் ஜனநாயகனுக்காக போராடி கொண்டிருக்கிறது. இதல்லவா ஜனநாயகம். இதான் அரசியல். திஸ் மேக்ஸ் இட் ஸ்வீட் அண்ட் கியூட். ஓகேவா? அந்த காங்கிரஸ் கட்சி எதிர்த்து தான் திமுக உருவாச்சு. அடிலாம் வாங்கியிருக்காங்க. பக்தவச்சலம் சிஎம்ஆர் இந்த பீரியட்ல திமுக பெரிய அடி வாங்கியிருக்காங்க. ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் இன்னைக்கு நிலைமை பார்த்தியா? அண்டு எனது ஈழத்தமிழர்களை கொண்டடித்த இந்த காங்கிரஸை கருவறுக்காமல் விட மாட்டேன்னு கட்சி தொடங்கினவர் தான், கட்சி நடத்திட்டு இருந்தவர் தான் வைகோ. இன்னைக்கு எங்க இருக்காரு? என்ன அண்ணனை மீறி காங்கிரஸ் தொடுன்றார். இதான் அரசியல். நான் அது இப்போ சொல்ல ஒன்றும் கேட்க போறது இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ மூவி. இந்த ஜனநாயகன் அதுவும் கேசரி எடுத்து வச்சிருந்தாங்கன்னா ஜனங்களே பார்த்துக்கிட்டு ஆத்தடி ஆளை விட்டுட்டு ஓடிடுவாங்க. படம் மொக்க இருந்துச்சுன்னா விஜய்க்கு தான் நெகட்டிவ் அமையும். யோ கடைசி படம் எடுத்துட்டு ஏன் இப்படி கொன்று எடுக்கிறேன்ட்டுருவாங்க. அதை போய் நீங்க இப்படி தடக்கிட்டலாம் சொன்னீங்கன்னா மொக்கையா இருந்தாலும் ஏதோ அதுல இருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு போய் பார்ப்பாங்க. ஜனநாயகன் வசூல் அதிகப்படுத்துற வேலையை தான் பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, ஒரு சிங்கிள் ஜட்ஜு கொடுத்துட்டாங்களே, விட்டு தொலைக்க வேண்டியதானையா? இப்போ உடனடியாக இன்றே பிற்பகலில் டிவிஷன் பெஞ்சில் சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் மென்ஷன் பண்ணி விசாரிப்பதாக அண்மை செய்தி தானேப்பா. நான் என்ன நினைக்கிறேன்னாங்க சார், இந்த ஒரு 4-5 நாள் பொங்கலை தள்ளி விட்டா வருமானம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. வருமானம் குறையும். யுசி விஜய் 200 கோடி வாங்கிட்டாருமா. 1 வருஷம் முன்னாடி வந்துருச்சுமா அக்கௌண்ட்ல. அந்த ப்ரொடியூசர் என்ன பாவம் பண்ணா? அது உங்க ஆதரவாளர்னு வேற சொல்றாங்க. அவன் வயிற்றுல ஏன் அடிக்கிறீங்க? இதோட அவன் கடை சாத்திட்டு போகணும் அதானே. இன்னொன்று, திஸ் வில் இன்க்ரீஸ் விஜய்ஸ் கிராஃப். அது நீங்கள் அமைதியாக விட்டீங்கனாலே அவரே போயிடுவார். ஏன் இப்படி கஷ்டப்பட்டு வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கீங்கன்றதான் எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. இல்லை, ஒருவேளை தணிக்கை குழு படம் சூப்பராக இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டாங்க போல. யார் தணிக்கை குழுவா? இல்லை, ஒருவேளை இப்படி இருந்துச்சுன்னா இந்த படத்தை இந்த சமூகத்துக்கு காட்டி அவங்க இந்த சமூகத்தை கொடுமைப்படுத்தக்கூடாது என்றும் நினைத்திருக்கலாம் அல்லவா? இதை நான் எடிட்டிங்கில் கட் பண்ணி. நமக்கு இது தொழில், அதனால வேற வழி இல்லாமல் பார்க்குறோம். காசு கொடுத்து ஏன் அவங்க இந்த வேதனையை அனுபவிக்கணும்? வாய்ப்பு இருக்குல்ல. அவர் பார்த்தா அப்புறம் தக் லைஃப் வெளியே விட்டாங்க. அதுக்கே தணிக்கை குழு அதிகாரிகளை முழுக்க தூக்கி சிறையில் வைக்க வேண்டும். தக் லைஃப் ரிலீஸ் பண்ணதுக்கு மன்னிக்க மாட்டேன் தம்பி, மன்னிக்க மாட்டேன். அதுவும் நாயகன் ஃபீலோட போனேன்டா உள்ள. விட்டுரு, அந்த வேதனை கிளப்பாத, விட்டுரு. இன்னொன்று, அந்த ஜனநாயகன் வராமல் போனால் டாஸ்மாகில் திருடிய காசில் எடுத்த படம் நல்ல வசூல் சம்பாதிக்கும்ல. அந்த தம்பி, ஏழை தம்பி ஆகாஷ் பாஸ்கரன் இன்னும் சில திரைப்படங்களை நாளை தயாரிக்கலாம் அல்லவா?